ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். உங்கள் ஃபேஸில் அதிகப்படியான பிம்பிள் இருக்குன்னு ஃபீல் பண்ணுறீங்களா? என்ன ட்ரை பண்ணாலும் போகலைன்றீங்களா? நான் சொல்கிற இந்த சோப் இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் கிடைக்கும். குப்பை மேனி அண்ட் நீம் சோப் தான் நம்ம இப்போ செய்ய போகிறோம். அதுக்கு ஃபஸ்ட் நான் கிளசரின் பேஸ் எடுத்திருக்கேன். எப்பவும் போல் டபுள் பாயிலில் வச்சு மெல்ட் பண்ணிக்கலாம். நம்ம பேஸ் டபுள் பாயிலில் வைக்கும்பொழுது எப்போவுமே ஒரு நிமிஷம் விட்டுட்டு அதை மிக்ஸ் பண்ணி கொடுத்தோன்னா நமக்கு பேஸ் சட்டுன்னு மெல்ட் ஆகும். பேஸ் எப்போவுமே மெல்ட்டு தான் பண்ணணுமே தவிர அதை பாயில் பண்ணக்கூடாது. ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் மெல்ட் ஆனாவே போதும். அதனால் நம்ம ஃபஸ்ட்டு வச்ச உடனே அதை மிக்ஸ் பண்ணி கொடுக்காம ஒரு நிமிஷம் கழித்து மிக்ஸ் பண்ணோன்னா இந்தளவுக்கு சட்டுன்னு பேஸ் மெல்ட் ஆகிடும். நல்லா மெல்ட் ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம் வாங்க. பிம்பிள் அப்படின்னாவே நம்மளாம் அதிக பேர் ஹெர்பல் சோப் தான் நம்ம சூஸ் பண்ணுவோம். நம்ம ஹேண்ட்மேடாக யூஸ் பண்ணும்போது அதிகப்படியான ஹெர்பல் சேர்த்து செய்கிறதுக்கு சில பேர் சங்கடப்படுவாங்க. அந்த மாதிரி ஆளுங்களுக்கான இந்த 2 இன்க்ரீடியன்ட் வச்சு சோப் செஞ்சு பாருங்கள், 100% ரிசல்ட் கொடுக்கும். ஃப்ரெஷ் ஜூஸில் எசென்ஷியல் ஆயில் சில பேர் ஆட் பண்ண மாட்டாங்க, ஆனால் நான் ஆட் பண்ணியிருக்கேன். டபுள் பெனிஃபிட்டாக இருக்கணும் அப்படின்றதுனால நான் டீ ட்ரீ எசென்ஷியல் ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். எந்த ஒரு ஆயில் சேர்த்த உடனே ஒன்ஸ் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துடுவோம். ஃப்ரேக்ரன்ஸ் ஆயில் அது ஆக்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். சில பேருக்கு ரா இன்க்ரீடியண்ட்டோட ஸ்மெல்லே பிடிக்கும்னு விட்டுடுவாங்க. நான் சேர்த்துருக்கேன். ஒன்ஸ் நல்லா எல்லாம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு மோல்டில் போர் பண்ணிக்கலாம். நான் சொன்ன இந்த 2 இன்க்ரீடியன்ட் சேர்த்து இந்த மாதிரி சோப் செஞ்சு யூஸ் பண்ணி பாருங்கள், 100% ரிசல்ட் கிடைக்கும். அவ்வளோதான். 1 ஹவர் கழித்து சோப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இந்தளவுக்கு பர்ஃபெக்ட் ஃபினிஷிங்கில் வந்திருக்கு. ஸ்மெல்லும் செம்மையாக இருக்குது. இந்த மெத்தடில் யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.